வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பறந்து வந்த உத்தரவு. சென்னையில் ரகசிய மீட்டிங் போன்ற திமுகவின் மூத்த அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்ப எங்களுக்கு விருப்பம் இல்லை என்பதை தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஸ்டாலின் அவர்கள் சன் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியின் பொழுது பேட்டி ஒன்றை அளித்திருப்பார். அதில் எனக்கு பிறகு யாரும் குடும்ப ரீதியாக அரசியலில் வரமாட்டார்கள், எந்த ஒரு அரசியலிலும் ஈடுபட மாட்டார்கள் என்பதை தெரிவித்த பிறகுதான் 2021 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வோம் என்பதையும் தெரிவித்திருந்தார். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. 2023 அமைச்சராக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு துணை முதல்வர் என்பது எல்லாம் திமுகவில் வேலை செய்த அடிப்படை உறுப்பினர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம். இது ஒன்றும் பட்டத்து இளவரசர் பதவி கிடையாது. கட்சியில் யார் உழைக்கிறார்களோ, தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு பதவிகளை வழங்க வேண்டும். அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட திமுக கோபாலபுர குடும்பத்தின் சொத்தாக மாற்றப்படுவது எங்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது திமுகவின் மூத்த அமைச்சர்கள் மனதில் வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவ்வப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான சில கருத்துக்களையும் தெரிவித்துதான் வருகிறார்கள். தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பாஜகவின் நிர்வாகிகளை பகைக்கக்கூடாது என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்த போது கூட திமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கிய அமைச்சர்கள் பாஜகவை எதிர்த்து வருகிறார்கள். காரணம், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கருப்பு பணத்தை வைத்து கொண்டுதான் மக்களிடையே பண விநியோகம் செய்து மீண்டும் இரண்டாவது முறை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் பாஜகவை நேரடியாக எதிர்க்கக்கூடிய வகையில் செயல்பட்டால் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும்தான் சிறையில் இருக்கிறார். மீண்டும் மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் ஒவ்வொரு அமைச்சர்களும் சோதனைகளுக்கு உட்பட்டால் எப்படி திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் 908 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்திருக்கிறாரோ, அதேபோல் மற்ற அமைச்சர்களும் எம்பிக்களும் செய்திருப்பதை கண்டுபிடித்து விட்டால் மக்கள் மத்தியில் திமுகவின் பெயர் கெட்டுவிடும். தற்பொழுது வரை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்பதற்காக பல தடைகளை தாண்டி ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருவதற்கு காரணமே சனாதன வழக்குதான்.